வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேன் அப்படின்னா, சுகர், டயபெட்டிக் லெவல், சர்க்கரை நோய் குறைய ஏதாவது 5 பெஸ்ட் பொரியல் இருந்தா சொல்லுங்க. சாப்பிட்டா சட்டுன்னு சர்க்கரை நோய் குறையும் அப்படின்னா, நம்ம பாருங்க சுகருக்கான மெடிகேஷன்ஸ் எடுக்கணும். வாழ்வியல் மாற்றங்கள் அப்படின்றது நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி உணவியல் மாற்றங்களும் நம்ம ஃபாலோ பண்ணணும். சுகருக்கான பெஸ்ட் மெடிசன் என்ன அப்படின்னா, ஹோமியோபதியில எத்தனையோ எக்ஸலண்டான ரெமெடிஸ் இருக்கதாங்க செய்யுது. எங்களுக்கு பாருங்க ரொம்ப நாளா நாங்க இன்சுலின் போடுறோங்க. ஆனாலும் சுகர் லெவல் குறையல. அதிகப்படியான மன உளைச்சல் இருக்கலாம். உணவு முறை கட்டுப்பாடு இல்லாம இருக்கலாம். அப்படின்ற பெர்சனாலிட்டிக்கும், நாங்க பாருங்க சுகர் மெடிசின் எடுக்கிறோம். ஆன் அண்ட் ஆஃப் சுகர் ஃப்ளக்சுவேட் ஆகி போயிட்டே இருக்குங்க. அதிக 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 அதிகம் ஆகுது. ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸ் இருக்கு. அப்படின்னாலும் உங்களோட சுகர்னோட ஸ்டேஜ் எதுவா இருந்தாலும், HbA1c எங்களுக்கு 10, 11, 12லாம் கூட இருக்குங்க. தாராளமா ஹோமியோபதிக் ரெமெடிஸ்ல குறைச்சுக்க முடியும். ஓகேங்களா? உங்களோட சுகர் லெவல் என்ன ஹையா இருக்கு அப்படின்னாலும், எதனாலயும் குறைய மாட்டேங்குது அப்படின்னாலும், அங்க எக்ஸலன்ட்டான தீர்வு என்ன அப்படின்னா, ஹோமியோபதி அப்படின்ற ஒரு சிஸ்டம். அத மறந்துறாதீங்க. அதுக்கும் மேல சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நாங்க என்ன மாதிரி உணவு முறைகள் அப்படின்றது நெறைய சொல்லியிருப்போம். முக்கியமான பொரியல் நாங்க சொல்லுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாவக்காய் பொரியல். வாரத்துல 3 நாள் பாவக்காய் பொரியல் எடுக்க சொல்லுவோம். எதனால எடுக்க சொல்லுவோம்? பாவக்காய் கசப்பு அப்படின்றதுனாலயா? இல்லைங்க. அதுக்கும் மேல ரிசர்ச் கண்டக்ட் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாவக்கால மொமாடெசின், சாண்ட்ரின் அப்படின்ற 2 மூலக்கூறு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, சுகர் லெவல பெருமளவு குறைக்குது அப்படின்னும், இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை கம்மி பண்ணுது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஆக வாரத்துல 3 நாள் நம்ம பாவக்காய் பொரியல் எடுக்கணும். பாவக்காய் பொரியல் என் பொண்டாட்டி எப்படி தெரியுங்களாங்க சமைப்பா? சூப்பரா சமைப்பா. அந்த பாவக்கானோட கசப்பே தெரியாதுங்க. நல்ல இனிப்பா இருக்கும். அப்படி சாப்பிடக்கூடாது பாவக்காய. பாவக்கான்னா அந்த காயினோட ஒரு தன்மை அப்படின்றது இருக்கணும். ஏகப்பட்ட வெல்லத்த போட்டு நம்ம செய்றோம் அப்படின்னா, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்? அதுக்கும் மேல எண்ணெயிலேயே வறுத்து நாங்க செய்றோம் அப்படின்னாலும் செய்ய வேண்டாம். எப்படி செய்யணும் அப்படின்றது பின்னாடி சொல்லிறேன். அந்த பொரியலினோட தன்மை அப்படின்றது, அந்த காயினோட தன்மை அப்படின்றது அந்த பொரியல்ல இருக்கணும். புரியுதுங்களா? ஆக பாவக்காய் சாப்பிடலாம். வாரத்துல பார்த்தீங்கன்னா, 4 நாள் கோவக்காய் எடுக்கலாம். மொத்தம் இருக்கிறதே 7 நாள் தானங்க. 3 நாள் பாவக்காய் எடுங்க. 4 நாள் கோவக்காய் எடுங்க. கோவக்காய் எதுக்கு சாப்பிட சொல்றோம்? கோவக்காவ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, செம்பியன் அப்படின்னு சொல்லுவாங்க. காப்பர் சத்து கோவக்கால ஜாஸ்தி உண்டுங்க. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் இன்ஃபெக்ஷன். அப்பப்ப அவங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வந்துரும். அப்பப்ப ரணம் ஆயிடும். வீக்கம் வந்துரும். அடிபட்டு புண் ஆயிடும். அந்த புண்லேருந்து நெசுறு வரும். இந்த மாதிரிலாம் இன்ஃபெக்ஷன் வராம இருக்கணும். எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருக்கணும்னா அப்படின்னா, உடம்புல காப்பர் சத்து ஜாஸ்தி இருக்கணும். அப்ப அந்த காப்பர் சத்து ஜாஸ்தி இயற்கையாவே பார்த்தீங்கன்னா, கோவக்கால இருக்கு. ஆக வாரத்துல 4 நாள் கோவக்காய் பொரியல் அப்படின்றது எடுத்துக்கோங்க. 3வது என்ன காய் அப்படின்னா, நீர்க்காயான சொரக்காய். சொரக்காய் பார்த்தீங்கன்னா, ஈஸியா டைஜெஸ்ட் ஆகக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்கு. அதுக்கும் மேல டயபெட்டிக்கு ஃப்ரெண்ட்லியான ஒரு காய் அது அப்படின்னு சொல்லலாம். இந்த சொரக்காய் எதுக்கு சாப்பிட சொல்றோம்? விஷயம், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு கிட்னி ப்ராப்ளம் வரும். ரொம்ப நாளா டயபெட்டிக் நான் கண்ட்ரோல்லயே இல்லைங்க. இஷ்டத்துக்கும் சுகர் ஃப்ளக்சுவேட் ஆயிட்டே இருந்துச்சு. அதனால எனக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னாலும், இதுவரைக்கும் கிட்னி ப்ராப்ளம் வரலைங்க. வராம இருக்கணும் அப்படின்னாலும் நீங்க சொரக்காய் எடுத்துக்கலாம். வாரத்துல 2 நாள் சொரக்காய் அப்படின்றது எடுத்துக்கோங்க. சொரக்காய் பாருங்க, தோல் சீவிட்டு சிறுபருப்பு போட்டு கூட்டு செஞ்சு சாப்பிடுங்க. உப்பு பாதி போட்டு, இல்ல மீடியமான மாடரேட்டான உப்பு போட்டு சொரக்காய் கூட்டு செஞ்சு சாப்பிடலாம். இல்ல சொரக்காய் சாம்பார் வச்சு சாப்பிடலாம். சொரக்காய் மோர் குழம்பு எத்தனையோ ரெசிபீஸ் இருக்க தானே செய்யுது. அந்த மாரி சாப்பிடுங்க. இது பார்த்தீங்கன்னா, டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி அப்படின்னே சொல்லக்கூடிய ஒரு காய். அதுக்கு அடுத்து கோஸ். முட்டைகோஸ். கோஸ் பார்த்தீங்கன்னா, கார்ப்ஸ் அதாவது மாவு சத்து ரொம்ப கம்மி. ஃபைபர் நார் சத்து ரொம்ப ஜாஸ்தி. இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, கொலப்பசி அப்படிம்பாங்க. பயங்கரமா பசி எடுக்குதுங்க அப்படிம்பாங்க. அந்த கொலப்பசி வராம இருக்கிறதுக்கு சாப்பிடுவாங்க. 1 மணி நேரத்தில சுகர் அன்கண்ட்ரோல்டா இருக்குன்னா நெறைய பசி எடுக்கும். அப்ப அவங்களுக்கு வயிறு திம்முன்னு இருக்க சென்சேஷன், சாப்பிட்டோன்ற திருப்தி, அதுக்கும் மேல இதுல பார்த்தீங்கன்னா, ஃபைபர் ஜாஸ்தி, நார் சத்து ஜாஸ்தி. ஸோ, அ மலச்சிக்கல் வராம தடுக்கும். ஆக இந்த கோஸ் வாரத்துல 2 நாள் இல்ல 3 நாள் எடுத்துக்கலாம். 5வது காய் என்ன அப்படின்னா, நம்ம பீன்ஸ். பீன்ஸ் எதுக்கு சாப்பிட சொல்றோம்? பீன்ஸ்ல ஃபைபர் ஜாஸ்தி. அதுக்கும் மேல பீன்ஸ்ல இருக்க கொட்டைகள் இருக்கு பார்த்தீங்களா? அதுல புரதம் ஜாஸ்தி. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இந்த மசில் லாஸ் அப்படின்றது இருக்கும். சுகர் கண்ட்ரோல்ல இருந்தாலும் சரி, அன்கண்ட்ரோல்டா இருந்தாலும், யானை மாதிரி இருக்கவங்க கூட பூனைக்குட்டி மாரி மாறிடுவாங்க. ஆக இந்த மசில் லாஸ். ஒல்லி ஆவறது மேட்டர் இல்ல. மசிலும் பார்த்தீங்கன்னா, ஃப்ளாபி ஆயிடும், லூஸ் ஆயிடும். மேல இருக்க தோல்லாம் ஸ்ட்ரென்த்தே இல்லாம போயிடும். அப்ப இவங்க வாரத்துல 2 நாள் பீன்ஸ் கொஞ்சம் சிறுபருப்பு போட்டு, இல்ல துவரம்பருப்பு போட்டு பொரியலாவோ, கூட்டாவோ செஞ்சு சாப்பிடுறாங்க. அப்படின்னும் போது போதுமான புரத சத்து அப்படின்றது கிடைக்கும். இன்னும் எத்தனையோ காய்கறிகள் இருக்க தான் செய்யுது. சரி, எப்படி சமைக்கணும்? எண்ணெய் நல்லா தாராளமா ஊத்தலாமா? கம்மியா எண்ணெய் ஊத்தணும். ஷாலோ ஃப்ரை அப்படிம்பாங்க. திபு திபு திபுன்னு எரியக்கூடாது. ஷாலோ ஃப்ரை. லைட்டா தீ வச்சு நம்ம வதக்கணும்.
அதில் ஸ்டீம் பண்ணி சாப்பிடணும். சரிங்களா? மசாலா கம்மியா போடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உப்பு கம்மியா போடணும். இந்த மாதிரி நீங்க சமைக்கிறீங்க அப்படின்னும்போது, அந்த காய்களினுடைய ஸ்ட்ரென்த் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். நீங்க பொரியல் சாப்பிடுறதோட பலனும் உங்களுக்கு கிடைக்கும். நெறைய வந்து எண்ணெய் ஊத்தி ஏகப்பட்ட எங்க வீட்ல எத்தன மசாலா இருக்கு. மொளகாத்தூள் இருக்கு, குழம்பு தூள் இருக்கு, சாம்பார் மிளகா பொடி இருக்கு, அதுக்கும் மேல கரம் மசாலா இருக்கு, சிக்கன் மசாலா இருக்கு. எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு பொரியல் செய்றோம்னா, சாப்பிடறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா உடம்புக்கு ஆரோக்கியம் கிடையாது. ஆக இந்த மாதிரி கொஞ்சம் வந்து தீ கம்மியா வச்சு ஷாலோ ஃப்ரை எண்ணெய் கம்மியா போட்டு, இல்லன்னா இத ஸ்டீம் பண்ணி கொஞ்சம் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டீம் பண்ணி லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உப்பு போட்டு நம்ம சாப்பிடலாம். இல்ல பொரியலாவே மீடியம் காரத்தோட, மீடியம் உப்பு, மீடியம் மசாலாவோட சாப்பிடும்போது, அதனுடைய முழு பலன் அப்படின்றது கிடைக்கும். புரியுதுங்களா? ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ.